ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு வாரம் ஃபுல்லாகவே சமைக்கிறதுக்கு தேவையான மெயினான மசாலா வந்து 4 அரைச்சி வச்சுக்க போகிறோம். நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீ டைமில் ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மசாலா எல்லாத்தையுமே அரைச்சி வச்சிட்டோம்னா அந்த வாரம் ஃபுல்லாகவே இந்த சின்ன சின்ன டென்ஷன் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வந்து சமைச்சு முடிச்சிடலாம். இந்த 4 மசாலாவுமே நம்ம கிச்சனில் டெய்லியுமே சமையலுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு மசாலாவாச்சும் நம்ம யூஸ் பண்ணுவோம். வாங்க இப்போ என்னென்ன மசாலா அரைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட கிச்சனில் வந்து மெயினாக இருந்துகிட்டே இருக்கக்கூடிய மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பெப்பர் பவுடர் தான். நம்மளோட எல்லா டிஷ்ஷஸ்க்குமே இந்த பெப்பர் பவுடர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் வாரத்தில் ஒரு நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பெப்பர் தூள் வந்து நிறைய பேர் ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ அரைச்சி போடுவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு டைம் அரைச்சி வச்சுக்கோங்க. இதுவுமே நல்ல வாசமாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எல்லாருமே அந்த டிஷ் செய்யும்போது அப்பப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப முடப்படுவாங்க. ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து அரைச்சி வச்சுக்கலாம். வீட்டில் வந்து ஒரு நாள் இந்த மிளகுத்தூள் இல்லாட்டி இந்த ஆம்லேட் போடும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது டக்குன்னு எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பவுடர் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியுமே காலையிலையும் சாயந்தரமும் யூஸ் பண்ணக்கூடிய ஏலக்காய் தூள் தான். டீ வந்து காலையிலையும் சாயந்தரமும் நான் கண்டிப்பாக குடிப்பேன் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அதை வந்து அப்பப்போ தட்டி சேர்க்குறத விட இந்த மாதிரி இதிலேருந்து ஒரு பிஞ்ச் வந்து எடுத்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது டீயோட வாசமும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏலக்காயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கம்மியாக தான் செலவாகும். இந்த ஏலக்காயுமே நான் 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து பவுடர் பண்ணி வச்சுப்பேன். இந்த மாதிரி அரைச்சி யூஸ் பண்ணுறதுனால டீ போடுற டைமில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நான் அரைக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய், 1 ஸ்பூன் சக்கரை சேர்த்து அரைச்சிப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி எடுத்து வைக்க போகிறது ஜீரகத்தூள் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம எல்லா கிரேவி ஐட்டமுக்குமே யூஸ் பண்ணுவோம். இதையுமே கண்டிப்பாக கொஞ்சமாக இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம கிரேவி வைக்கிற சமயத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பொடியெல்லாம் நம்ம கடையில் வாங்கி செய்கிறத விட இந்த மாதிரி அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யும்போது சமையல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதையுமே நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம அரைக்க போகிற மசாலா வந்து கரம் மசாலா பவுடர் தான். கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற கரம் மசாலாவோட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கரம் மசாலா பவுடர் நான் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன், மட்டன், அப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லி ரெசிபிஸ் இது எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணிக்குவேன். பிரியாணிக்குமே இந்த மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3மே சேர்த்துக்கலாம். நான் வந்து அரைக்கிறது பட்டை, ஏலக்காய் வந்து ஒரே அளவு சேர்த்துப்பேன். கிராம்பு மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துப்பேன். நம்ம ஏலக்காய் தூள் வந்து அரைச்சி வச்சதில் இந்த அரைப்படாத ஏலக்காய் எல்லாத்தையுமே எடுத்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா வந்து நம்ம வறுத்து அரைக்கும் போது டேஸ்ட் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ நம்ம வெயிலில் காய வச்சுட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கடையில் வாங்குற கரம் மசாலா யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே இந்த பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதையுமே ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு நல்லா ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பவுடர் ரெசிபி வந்து உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் வந்து அரைச்சி வச்சிட்டோம்னா சமைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.